சரிங்க, நம்ம இனி போகலாம். மணி 7 ஆகிட்டு. நம்ம அப்படி இப்படின்ட்டு பரப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகுதுக்குள்ள இனி நம்ம இங்கேருந்து அந்த சைடு போய் போகணுங்க. காலையிலே ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டும் நல்லா தின்னுட்டு கிளம்பியாச்சுங்க. எம்மாங்கோ எம்மாங்கோ பாதை காணல எப்படி மாதிரி மாறிட்டாரு மாறி. இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு 150 கிலோமீட்டர் போகணுங்க. காலையிலே வீடியோலாம் போட்டேன். வீடியோ போட தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா 2 நாளாட்டு மைண்டே சரியில்லை. இன்னைக்கு தான் கொஞ்சம் மைண்டு அப்படி ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த எங்கேயும் வாடியா மண்டெல்லாம் பைக்கிட்டு முடிச்சு நைட்டு தூங்க இடம் கிடைக்காம அப்பப்பா இதாங்க. நம்ம லடாக்கில் வரைக்கும் நேராக ஸ்ரீநகர் வர போகக்கூடிய ஹைவே இந்த ஒரு ஹைவே தான். ஆனால் வண்டியாக தான் போய்ட்டுருக்கோம் 24 hours. நான் நேற்று நைட்டு நல்லா கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா மொபைல் யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம பல்கில் தூங்குறது தான்ப்பா என்றைக்குமே சேஃபு. நம்ம இந்த மாதிரிலாம் தூங்குறது தபாவா அதெல்லாம் வந்து தூங்குறது சேஃபே கிடையாது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா லாரி டிரைவர் அடிக்கடி ஆள்லாம் வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்து சேஃப் நோ சேஃப். யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் தெரியாது. அதனால் பெட்ரோல் போய்க்குன்னா டென்ட்டு போட்டு நம்ம பாட்டு போய்க்கலாம். உள்ள பொருளெல்லாம் உள்ளே வச்சிடலாம். நம்ம பொருள் பேகு எல்லாமே நம்ம பேகு எல்லாம் உள்ளே வச்சிடலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. சரி, நம்ம அப்படி போயிட்டு மதியம் எங்கே சாப்பிட்லாம், என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க நம்ம அப்படி போயிட்டே இருக்கலாங்க. இப்போ தான் நடந்துருங்க. யாரு என்ன கார் மட்டும்தான் இருக்கு. தமிழ் यस तमिलनाडु वीडियो हाँ वीडियो हाँ यस क्या नाम है हाँ यूट्यूब चैनल का क्या नाम है RR राबिन राबिन सीधा जाओगे लद्दाख सीधा हाँ सही காலையில் சாப்பிடுங்க. ஹோட்டல் போகிறேன் भैया भैया इधर से होटल होटल कितना किलोमीटर हाँ नहीं इधर साइड पीछे का आगे हाँ आने वाला या हाँ आने वाला ना हाँ यस ओके ठीक है. நம்ம பூரி சாப்பிட போகிறாங்க. நினச்சேன் இதெல்லாம் விட டிராக்டர் காரணம் நம்மளாலே வழங்க பொட்டி தீட்டுள்ள ஒரு 2 ஒரே ஐடியா தான் இருக்குது. இட்லி கடையெல்லாம் தாண்டி டவுனுக்கு வந்துட்டாங்க. நம்ம சாப்பிடலாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம். கீழே இருக்கிறத வீட்டுக்குள்ளே போடுங்க. அட பாவிங்களா, இந்த பூரியெல்லாம் நம்மகிட்ட தந்து ஏமாத்தானோ. கீழே கிடக்கிறத வந்து எடுத்து போட்டாங்க. என்னத்த சொல்லைன்னு எனக்கு தெரியல. இந்த பூரி எனக்கு மட்டும் வந்துருக்கு. பூரி 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 தரல. 2 பூரி தான் எனக்கு சாப்பிடக்கூடாது. பூரி வேற வழி. हाँ यस हाँ हाँ यस तमिलनाडु तैरा தயிர் ரைஸ் வாங்கலாமா? எஸ் ஓகே. அப்படி சாப்பிட்டுட்டு தயிர் டிக்கெட் சரி. நம்ம சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு ரேடை கஞ்சி கொண்டு வந்துடலாங்க. வாங்க எவ்வளோ தூரம் வந்துருக்குன்னு பார்ப்போம். காலையில்
சாப்பிட்டாச்சுங்க, வயிறு நிறைய. 50 ரூபா தான் ஆச்சுங்க, ஆனால் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் ரேட்டு கம்மி தாங்க. அங்கே தான் ரேட்டு பைபாஸு. இட்லி தோசை ரொட்டின்ட்டு அங்கேருந்து சரியான ரேட்டாக இருந்திருக்கு. இங்கெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மல் தான். இந்த மாதிரி ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. கேமரா எடுத்து இப்போ தாங்க மாட்டினேன். மதிய சாப்பாடு பச்சை மிளகாவை குத்தி பச்சை கடலை தந்திரிக்காவை பச்சை ரொட்டி. இது என்னன்னு தெரியல. திஸ் நேம் பாய், திஸ் நேம் ரொட்டி புல்ச்சா. இது ஏதோ புல்ச்சா வாங்க, புளிச்சியா அந்த மாதிரி புளிச்சா. நல்லா தான் இருக்குது இந்த புளிச்சா. மதியம் தான் சாப்பாடு புளிச்சா. காலையில் சாப்பிட வேண்டியதெல்லாம் மதியம் சாப்பிடுவேன். சரி, ஆனால் காது இன்னும் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொட்டி செஞ்சு 20 கிலோமீட்டருக்கு அப்படிங்க. பரவாயில்ல, அப்படி நிற்காமல் வந்துட்டு இருந்தால் நிறைய தூரம். வெயில் அடிக்கல ரொம்ப, அதனால என் பாட்டு வந்துட்டே இருக்கும். வெயில் அடிச்சா இது பண்ண முடியாது. அந்தோட வெயிலுக்கெல்லாம் இங்கே பரவாயில்லைங்க. வந்து சாப்பிட்டுட்டு ஓடிடும். வாங்க, சாப்பிட்டாச்சுங்க. இனி வந்து என்னது சைக்கிள் ஆடும் ஆகி நல்லா ஆடுத. சரி இல்லையா உடம்பு செக் பண்ண பின்னாடி தான் ஆடுது. சரிண்ணா, அம்மா போகலாம். அம்மா இது சரி இல்லையாங்க, நல்லா ஆடுத. ரைட் வைக்கணுமாக்கும். வாட், ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். சைக்கிளுக்கு நம்மளுக்கும் ஒரே ஷேக்கிங்காக தான் இருக்குது. சரி, ட்ராவலில் பார்ப்போம். எதை ஒன்று தந்தாங்க, ஒன்று சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாச்சு. நம்ம புதுசு புதுசாக இருக்குங்க, ஐஸ் குச்சி மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். அது என்ன ஐஸ் குச்சி, நம்ம இடத்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இப்படி ஊற்றுவாங்க. அதான் அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க தானே அங்கே கொண்டு வந்தது ஆக்சுவலாக. ஸோ வந்து சேம் தான், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பார்க்கலாம்னா. இனி அப்படி போயிட்டே இருக்கணும். இனி பைபாஸில் அப்படி ஏறிட வேண்டியதான். மணி 2:30 ஆச்சு. இனி ஒரு 4:30 போல் பெட்ரோல் பம்பை தேடணும். இங்கே வந்து பெட்ரோல் பல்கில் இருந்து பம்பாக மாறியாச்சு. ஆக்சுவலாக பம்ப்பு தான் கரெக்டு, பல்க் எல்லாம் ஒன்று தான். பெட்ரோல் பம்பு பெட்ரோல் பல்க்கு வந்து எல்லாம் ஒன்று தான். இனி அப்படி போயிட்டே இருக்கலாம். போகலாம் எவ்வளோ தூரம் போகலாம் என்னன்ட்டு. இன்னைக்கு ஓவராக சாப்பிட்டோம். நேற்று தான் ஃபுட் பாய்சனில் கமந்து கிடந்தோம், காய்ச்சலில். இன்னைக்கு வயிறு முட்டை சாப்பிட்ருக்கோம், காய்ச்சலில் படுத்து கிடந்த மாதிரியே இருக்குன்னு. நைட்டு ஃபுல்லாக எடுத்துருக்க முடியாது. எப்போ அப்படி ஒரு காய்ச்சலுங்க. உருண்டு படுப்பேன், நிமிந்து படுப்பேன், வயிறு வலி ஒரு சைடு, ஒரு வலி ஆகிட்டேன்னா. அடுத்த நாள் ரேடு போக முடியாதுன்னு நினச்சேன். காய்ச்சல் குறைஞ்சா போயிடணும்னு நினச்சேன், காய்ச்சல் குறைஞ்சிட்டு. வயிறு வலி அப்படியே தான் இருந்து. அதுக்குன்ட்டு நம்ம இருக்க முடியுமா? நம்ம எப்போ ரீச் பண்ணணுன்ட்டு ஆசையில் ஒரு வெறியில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து எப்படியும் இன்னொரு 3 டேஸில் மணாலி போயிடும். நீங்கள் வெறி பிடிச்ச மாதிரி ஜம்பிட்டு இப்போவுமே 80 கிலோமீட்டர் ஜம்பிட்டு. இனி அடுத்தது ஒரு 80 ஜம்பிட்டுனா 120 ஆச்சு. சரி, பார்க்கலாம் எவ்வளோ போகுதுன்ட்டு. சரி வாங்க போவோம். சைக்கிளில் வந்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா இது அது இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுங்க. என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா, பூக்கு நேமே மறந்து போச்சுங்க. அந்த சென்டரில் ஒரு பூ இருக்கம்லாங்க. ஃபோட்டோ எடுக்க கூடாது. பிரதர்
தமிழா? எந்த பிளேஸ்? எந்த ஆ? மலேசியா. ஓகே. இந்த பூவுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களா, எனக்கு மறந்துடுச்சு. என்ன பேரு? ஆ, சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி. ஆ, ஓகே ஓகே. பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கேயோ, ஆனால் நம்ம ஊர்லேயும் முன்னாடி நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. மலேசியா. விற்கக்கூடாதா? தொடலாமா? தெரியாது. பார்க்க நல்லா இருக்குங்க. லாங்கில் இருந்து பார்க்க வேற லெவலில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஓடிடும். ஆல்ரெடி வந்தாங்க, திட்டினாங்க, போயிட்டாங்க. மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சச்சக். சரி, நம்ம இனி ரைடை கன்டினியூ பண்ணுவாங்க. நல்லா இருக்குங்க, ஆனால் வேற லெவலில் பாருங்க. பார்த்தீங்களா, இங்கே தமிழ் எப்படி பேசுவாங்க? தமிழ்நாடு. ஆ, நான் சைக்கிளிங். சரி, நம்ம இனி போகலாம். வாங்க ஓடிடலாம். இன்னைக்கு இங்கே தான் சைக்கிள் தான் கேட்க போகிறோம். என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். கிட்டே போய் கேட்போம். பாய், நைட்டு ஒன் டே नाइट से सोने का नहीं यार, सोने का रेट आके पेट्रोल पंप 2 किलोमीटर आके वो है सिटी स्ट्रेट। हाँ, आगे 2 किलोमीटर यहाँ नहीं, इधर से नहीं। बता दे रहे नो पापा ऐसे है। विच पेट्रोल बल्क? पेट्रोल पंप HB आगे है HB। थैंक यू। ஓகே, இங்கே வந்து இல்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய பெட்ரோல் பல்க்கு விட்டோம். சரி, நம்ம டைம் ஆச்சுல, அதான் கேட்கலான்ட்டு வந்தாங்க. ஹரியானா. दिस इज हरियाणा। ओके, पंजाब कितना किलोमीटर? 15 किलोमीटर 15। ठीक है, ओके, थैंक यू। 15 15 என்னவோ தெரியல, நம்ம கையை வச்சோம். சரி, நம்ம வந்து இனி அடுத்த பெட்ரோல் பல்க்கு போவோம். 15 பெட்ரோல் பல்க்கு. 15 பஞ்சம் வந்தாச்சா? சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பெட்ரோல் பல்க்கு ரிசல்ட்டை பார்ப்போங்க. சரிங்க, நம்ம டிராஃபிக் ஜாம் ஆகி வச்சு நீங்கள் மொத்தமே நிறைய கிலோமீட்டர் ஓட்டி வச்சிங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி வந்து பார்ப்போம் வாங்க. சரி, போகலாம் நெக்ஸ்ட் பெட்ரோல் பல்க்கு. இது வந்து ஜியோ பெட்ரோல் பல்க்கு வரோம். இங்கே வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. நைட்டு ஸ்லீப், மார்னிங் கோ. नाइट स्लीप, सोना है रात को। मॉर्निंग गोइंग 6 o'clock। भाई यहाँ तो कोई वो है भी नहीं। क्या सोना उसने रात को? सोना इंग्लिश स्लीपिंग करनी है। हाँ, स्लीपिंग। यू वांट टू स्लीप हियर? हाँ, यस, नाइट वन डे। विच बल्क नेक्स्ट? इम्पॉसिबल। अरे रुक तो सका हो रहा बंदा। यू कैन स्लीप हियर। ओके, थैंक यू। 10 minutes। वेट। पार्क मंजे पड़े पर टेंट। अच्छा, टेंट। हाँ, You have tent? हाँ। Okay. Where from you? तमिलनाडु। Yes. From cycle? हाँ, लद्दाख। Hey. வெயிட் பண்ண சொல்லியிருக்கு, என்னன்னு தெரியல, பார்ப்போம். कन्याकुमारी से लद्दाख जा रहा है।
You are going Kanyakumari to Ladakh? No. Kanyakumari to Ladakh. Yes. There I am not disturbance. No sleeping. I am morning going. Manager is coming. Manager. Yes. ठीक है. சரிங்க, நம்ம இங்கே தூங்குவோமா எப்படின்னு பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் லாங்கில் போயிடும். சரி, நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பல்க்கு ரேராம். ஸோ வந்து அந்த சைடு இருக்கு ஒன்று. கிட்ட ரிட்டன் தான் போகணும். பார்க்கலாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. மேக்ஸிமம் கிடச்சிருமா இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக இந்த பல்க்லேயே தூங்க சொல்லிட்டாங்க. பல்க்குக்கு பின்னாடி வந்தால் ஜம்முன்னு புல்லெல்லாம் இருந்துச்சுங்க. அங்கே டென்ட்டு போட்டு தூங்க சொன்னாங்க. பார்த்திங்கன்னா நம்ம டென்ட்டை அவங்ககிட்ட நம்ம என்ன காட்டலாங்க. ஸோ வந்து நம்ம வாங்கின கலர்ஃபுல்லான டென்ட்டுனா இது தாங்க. ஸோ இது வந்து யாருமே தயவு செய்து வாங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எப்படி சொல்கிறது, அது ஓப்பன் பண்ணி தாங்க போடணும். அந்த கம்பியை உள்ளோடி விட்டு கொஞ்சம் ரிஸ்க் ஆனதுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி மாடல் தயவு செய்து யாருமே வாங்கிறாங்க. நான் வந்து இது எங்கே வாங்கினேன்னா, நம்ம அங்கே போனோம்னாங்க தாஜ்மஹால், அங்கே போகும்போதுல ஒரு கடையில் கேட்டேன். ஸோ வந்து அங்கே இருந்துச்சுன்னாங்க. அப்போ வந்தாலும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேறு வேணும்லாம் இனி குளிர் பிரதேசங்கள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கோங்க. ஸோ வந்து இனி டென்ட் இல்லாமலாம் மூச்சு தவங்கி மாரடைப்பில் குளிர் ஜுரத்தில் ஆஸ்பத்திரி போக வேண்டியதாயிரும். ஸோ வந்து அதெல்லாம் டென்ட்டை வாங்கிட்டேன். வாங்க டென்ட்டு எப்படி இருக்குன்னு விரித்து பார்க்கலாம். ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம டென்ட்டு ரெடி ஆகிட்டுங்க. பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கம்பி தந்துருக்காங்க. அந்த கம்பி வச்சு என்ன செய்யணும்னு தெரிலங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் தந்திருக்காங்க. இது வந்து மேலே நம்ம வந்து மழை பெய்யாமல் ரெயின் பாதுகாப்புக்கு வந்து தந்திருக்கு. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 1500 தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வாங்கினதோட இது ஓகே தாங்க. அப்புறம் நம்ம இன்னொன்று வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா மெத்தை. இந்த மெத்தையில் தான் படுத்து தூங்கணும். 150 ரூபா தான் இந்த மெத்தை. நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, சிம்பிளாக இருந்துன்னு சொல்லிட்டு நானும் அந்தளவு வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம மோஸ்ட்லி இதெல்லாம் வாங்காமல் எதுவுமே ரெடி ஆகாமல் லடாக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து எல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குங்க. பரவாயில்ல, ஆனால் ஓகே தான். அங்கே வாங்கிறதுக்கு ஆன்லைனில் எப்படியும் 500 வரும். நம்ம 150 ரூபா வாங்கிட்டோம். ஸோ வந்து பெஸ்ட்டு தாங்க. சரி வாங்க, நம்ம டென்ட்டை மாட்டிட்டு இனி குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம் என்னன்ட்டு பார்க்கலாங்க. இன்னையோடி 34வது நாள் ஆச்சுங்க. 34வது நாள் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், கன்னியாகுமரிலேருந்து எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசு சரியான கொசுங்க. இங்கே பஞ்சாபில் உள்ள கொசுலாம் கடிச்சு இங்கே பாருங்க ரத்தம். பஞ்சாபில் உள்ள கொசு வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. எங்கேருந்துலாம் வரும்னு தெரிலங்க. என்னென்ன சி பாசிட்டிவ் கொசு, ஏ பாசிட்டிவ் கொசு எல்லா கொசும் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரிலேருந்து நான் என்ன எவ்வளோ வந்தேன்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து மணாலி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மணாலி வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து 310 கிலோமீட்டர் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒத்தைக்கு 124 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குங்க. எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா தூக்கம் வந்துட்டுங்க. அதனால் அப்படி கொஞ்சம் கறங்கிட்டு கண்ணு. அதான் சரி, அப்போ நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் நம்ம எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். 33வது வீடியோலாம் 33வது நாளில் உள்ள வீடியோலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிலேட் பண்ணிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ வந்து ஸ்டோரேஜ் இல்லாமல் எனக்கு மண்டை குழம்பி மசாலா போயிருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லில் முதல்ல தூங்க போகிறாங்க. செம்ம கூலிங்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி பனி பெஞ்சிட்டே இந்த இடத்துல அப்படி தூங்குறதுக்கு வேறு லெவல் ஃபீலுங்க. இவ்வளோ நாள் நம்ம யூபி அங்கே இங்கேன்ட்டு வெயிலே எப்பா எம்மான்ட்டு என்ன வெயில் முடியலை சாமி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் ஃபீலாக இருக்குங்க. உறங்கும் போதில் அப்படி படுத்தோடனே மல்லாக படுத்து உறங்கணும் போல தான் இருக்குது. ஆனால் என்ன கொசு மட்டும் கொஞ்சம் கடிக்கி. ஆனால் உள்ளே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம கொசு வலை இருக்கலாங்க, அதை எடுத்து பூட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த டென்ட்டு தயவு செய்து யாருமே வாங்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கினா அதே டென்ட்டு தான். ஆனால் 1500 ரூபா. ஸோ வந்து 1500 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தலாம் இல்லை. அதே டென்ட்டு தான். டென்ட்டு நம்ம எந்த மாதிரி டென்ட்டு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு நம்ம டென்ட்டு வந்து கம்பியை ஃபிட் பண்ணிவிட்டு டென்ட்டை ரெண்டாவது பொறுக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து கேரளா அவங்க டென்ட் எடுத்தாங்க. அந்த டென்ட்டு ரொம்பவே ஈஸி. ஸோ வந்து அது வாங்கினா அது வந்து 1200 ரூபா சம்திங் தான் இருந்து. ஆன்லைனில் பார்த்து வாங்க. இந்த மாதிரி நம்ம கம்பியெல்லாம் உள்ள போட்டு குத்தி எடுக்கக்கூடிய டென்ட்டெல்லாம் வாங்க. ட்ராவலுக்கு செட் ஆகாது. 1 டைம் 2 டைம் 3 டைம் தான் யூஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து டென்ட்டெல்லாம் வாங்குங்க. அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் விட்டோன்னா நம்ம பபுள் விட்டுட்டோங்க. பபுள் அங்கே இருக்குது. இனி நம்ம ஏதாச்சும் மரத்து மூட்டு புளிய மூட்டுக்குள்ளே ஏதாச்சும் பபுளை கட்டி போட்டுட்டு அப்போ தான் நம்ம மனசு நிம்மதியாக உறங்குவோம். இல்லாட்டா பபுள் காலில் எழுந்திரிச்சு பார்த்தா காணாமல் போயிடும். ஸோ வந்து பபுளை நம்ம சேஃபான இடத்துல விட்டுட்டு நம்ம இனிமேல் நைட்டு தூங்குவோங்க. தூங்கிட்டு மார்னிங் இனி எவ்வளோ தூரம் போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு 35வது நாள் எவ்வளோ கன்னியாகுமரிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். அங்கே பாய்ங்க.